கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஆசீர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே, இந்த காலவேளையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான தேவனுடைய வார்த்தை மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசமுள்ளவனாய் இரு என்று சொல்லி அவனை பலப்படுத்தினார். போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், அவனுடைய குமாரத்தை இறந்து போய்விட்டால் என்று சொல்லக்கூடிய செய்தி வருகிறது. இயேசுவுக்கு அந்த செய்தி அவருடைய செவிகளிலே எட்டுகிறது. அதை கேட்டவுடனே அவர் பார்த்து சொல்லக்கூடிய காரியம், பயப்படாதே, விசுவாசமுள்ளாய் இரு. நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள், சில செய்திகளை கேட்கும்போது எல்லாம் முடிந்து விட்டது, இனிமேல் நம்முடைய வாழ்க்கையில் வாழ முடியாது, எவ்ரிதிங் இஸ் ஓவர் என்று சொல்லக்கூடிய ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து விடுவோம். அதுக்கப்புறம் நம்ம அதில் மறுபடியும் ஒரு ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எந்த விதமான ஒரு முயற்சியும் நம்ம எடுக்கிறதே கிடையாது. என்று சொன்னால், ஒரு ஃபெயிலியரான ஒரு செய்தியை கேட்ட உடனே நம்முடைய விசுவாசமும் ஃபெயில் ஆகிடுது. அதற்கப்புறம் நம்ம அந்த விசுவாசத்தில் பலன் கொள்ள முடியாதபடி நாம் காணப்படுகிறோம். சரி, எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனிமேல் என்ன பண்ணுறது என்று சொல்லக்கூடிய காரியத்தை தான் நிறுத்தி கொடுக்கும். ஆனால் தேவனுடைய சமூகத்தில் நாம் விசுவாசத்தோடு இருக்கும்போது எதுக்கும் ஒரு முடிவு கிடையாது. தேவன் அதை உயிர்ப்பிக்க உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். காட் கேன் ரிவைவ் வாட் யூ ஆர் திங்கிங் தட் இஸ் ஓவர். எது முடிந்து விட்டது என்று சொல்லி நினைக்கிறீர்களோ அதை திரும்ப கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றி கொடுக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் அங்கே சொல்லக்கூடிய காரியம் இனிமேல் நடக்காது அப்படி சொல்லக்கூடிய அந்த காரியத்தை தான் எண்ணிக்கொண்டு, திருமண காரியத்தில், வேலை காரியத்தில், எங்கேயாவது இன்டர்வியூ போயிட்டு வந்திருப்பாங்க. அந்த இன்டர்வியூ போயிட்டு வந்துட்டு அதை சொல்லுவாங்க, இனிமேல் அதெல்லாம் கிடைக்காது, என்னை விட நல்லா நிறைய கேண்டிடேட் வந்திருந்தாங்க, என்னை செகண்ட் கால் கூப்பிட்றாங்களோ இல்லையே தெரியாதுன்னுவாங்க. பொண்ணு பார்த்துட்டு போனாங்க, மறுபடியும் வரவே இல்லை, அவங்க என்ன அவ்வளோதான் அப்படி சொல்லி இனிமேல் வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி நினைத்து கொண்டு இருப்பாங்க. ஆனால் கர்த்தர் சொல்லக்கூடிய காரியம், காட் கேன் ரிவைவ், அதற்கு உயிர் கொடுக்க முடியும். விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி இந்த காலையில் சொல்லுகிறார். எது உங்கள் வாழ்க்கையில் முடிந்து போய்விட்டதோ, 4 நாளாயிற்றே, நாற்றம் அடிக்குமே என்று சொல்லக்கூடிய அந்த நிலையில் காணப்பட்டாலும் கூட விசுவாசம் உள்ளவனாயிரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். எனவே தேவன் ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறார், நான் உயிரோடு அவனை எழுப்புவேன் என்று சொல்லி கர்த்தர் நிற்கிறார் முன்பாக, கல்லறைக்கு முன்பாக. அது முடியாது சொல்லி சகோதரி தடை பண்ணிக்கிட்டு இருக்கார். கர்த்தரே அந்த காரியத்தில் சொல்கிறார், அவனை பார்த்து விசுவாசம் உள்ளவனாக இரு, அவ்வளோதான். அவர் சொல்லிட்டாருன்னா அது எந்த நிலைக்கு டெட்டரேட்டடாக போய் டீகம்போஸ் ஆகிருந்தாலும் கூட கர்த்தர் அதை உயிர்ப்பிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தை வந்து கிடைத்து விட்டது என்று சொன்னால் அதுதான் நமக்கு உயிர். அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு நாம் வாழும்போது, விசுவாசத்தோடு வாழும்போது, கர்த்தர் நமக்காக அந்த காரியத்தில் இடைப்பட்டு அதுக்கு ஜீவன் கொடுத்து மீண்டுமாய் அந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்து ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். எனவே இந்த காலவேளை யாரெல்லாம் எல்லாம் முடிந்து விட்டது, நோ சான்ஸ், இனிமேல் முடியாதுன்னு சொல்லக்கூடிய நிலை காணப்பட்டு கொண்டு இருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு நான் அதை செய்வேன்னு சொல்லியிருந்தா நிச்சயமாக அதை செய்து முடிப்பார். விசுவாசத்தோடு நீங்கள் அதற்காக காத்து கொண்டிருங்க, ஜெபியுங்க. கர்த்தர் சொன்ன காரியத்தில் யூ வில் நெவர் ஃபெயில். இந்த விசுவாசத்தோடு தேவ சமூகத்தை நோக்கி கூப்பிடுங்க, ஜெபியுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அந்த காரியத்தை மீண்டுமாய் உயிர்ப்பித்து உங்கள் வாழ்க்கையில் கொடுத்து ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். எந்த வேலை இல்லையோ, போய்விட்டதுன்னு நினைக்கிறீர்களோ, அல்லது பிள்ளைக்கு திருமணக்காரியை மறுபடியும் வருவார்களா என்று சொல்லக்கூடிய டவுட்டில் இருக்கிறீங்களோ, என்ன காரியத்தில் நீங்கள் ஒரு டவுட்ஃபுல்லான நிலை இருக்கீங்களோ, விசுவாசம் உள்ளவர்களாக இருங்க. தேவன் உங்களுக்கு சொல்லியிருக்கிறார், அது ஃபெயில் ஆகிடுச்சின்னு சொல்லி உலக பிரகாரமான ஒரு செய்தியோ அல்லது உலக பிரகாரமாக நீங்களே உணர்ந்து கொண்ட ஒரு காரியமாக இருக்கலாம். ஆனால் தேவன் அதை உயிர்ப்பிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். விசுவாசத்தோடு ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம்ப்பா. கர்த்தர் அநேகருடைய வாழ்க்கையிலே ஒரு செய்தி வந்துவிட்டது என்று சொன்னால் அதற்கப்புறம் அது குறித்து, கர்த்தாவே முடிந்து போய்விட்டது, இனிமேல் ஒன்றும் நடக்காது, இனிமேல் எனக்கு வேலை கிடைக்காது, இனிமேல் திருமண காரியம் வந்து பேச வரமாட்டாங்க, அவங்க தான் போயிட்டாங்களே, திரும்பி போயிட்டாங்களே, அவங்ககிட்ட இருந்து பதில் வரலையே, கிட்டத்தட்ட 1 மாதம் ஆச்சு, இன்னும் நான் ஒன்றும் சொல்லவில்லையே, நான் வேலைக்கு இப்போ இன்டர்வியூ போயிட்டு வந்து 1 மாதம் ஆச்சு, என்னோட கூட போனவங்களுக்கெல்லாம் வேலை கிடைச்சிருச்சு, எனக்கு இனிமேல் கிடைக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை. இப்படி பல காரியங்களில் கர்த்தாவினுடைய பிள்ளைகள் மனம் நொந்து வேதனையோடு இருக்கக்கூடிய காரியத்தை அறிந்திருக்கிறீரப்பா. அன்றைக்கு அந்த எவீருவுக்கு சொன்ன விசுவாசம் உள்ளவனாக இரு என்று சொல்லி அவனை பலப்படுத்தி அவனுடைய மகளை உயிர்ப்பித்து நீர் அவன் கையில் கொடுத்தீரப்பா. அதுபோல்
இந்த கால வேளையில் எல்லாம் முடிந்து விட்டது என்று சொல்லி எந்த பிள்ளைகளாம் எண்ணிக்கொண்டு இருக்கிறார்களோ, ஆனாலும் உண்மையில் விசுவாசத்தோடு அந்த காரியத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ, அதை அவர்களுக்கு கொடுத்து அவள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக்கி ஆசீர்வத்தில் கத்தாவே இயேசுவின் நாமத்தில் கேட்க நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உயிர்ப்பிக்கிற தேவன். நிச்சயமாய் அவர் உங்கள் வாழ்க்கையில் அதிசயத்தை காண பண்ணுவார், உங்களை மகிழ்ச்சியாக்குவார். காட் பிளஸ் யூ.